அவங்க ரொம்ப ஏழைங்க. ஏழைங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க கூடாதாப்பா? காதலையும் ஏழ்மையையும் சம்பந்தப்படுத்த கூடாதும்மா. நான் லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது என் கையிலயும் சல்லி காசு கிடையாதுதான். இருந்தாலும் இத்தனை வருஷமா நாங்க குடும்பம் நடத்திக்கிட்டு தானே இருக்கோம். பணத்தால ஏழ்மையா இருந்தா பரவாயில்ல. ஆனா குடும்பத்தை காப்பாத்துற சக்தி, குடும்பத்தை காப்பாத்துற பாசத்துக்கு ஏழ்மை வந்துடக்கூடாது. அப்பா, நான் இப்ப என்ன பண்றது? நீங்க எப்படி சொல்றீங்களா நான் அப்படியே பண்றேன். நீயே போய் பங்காரி கிட்ட பேசுமா, அப்போ உனக்கே புரியும். பங்காரி தன்னோட சுயநலத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறானா, இல்ல உன் மேல இருக்கிற காதலுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறானான்னு தெரிஞ்சுக்க. ஒரு ஆம்பளை கஷ்டத்தை எல்லாம் தன்னோட தலையில போட்டுக்கிட்டு பொண்டாட்டிக்கு சந்தோஷத்தையும் சிரிப்பையும் நிம்மதியையும் சுகத்தையும் எப்பவும் கொடுக்கணும்னு யோசிக்கிறான்னா அவன் நல்ல ஆம்பளையா இருப்பான். பங்காரியும் அந்த மாதிரி யோசிக்கிறவனா இருந்தா தைரியமா இரு, என் ஆதரவு உனக்கு உண்டு. எங்க போனா இந்த பங்காரி? கோவில விட்டா இவனுக்கு வேற எதுவுமே தெரியாதே. எங்க போனானே தெரியலையே. அம்மா மகமாயி, எனக்கு இப்போ பங்காரி வேணும். அவன்கிட்ட நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசியாகணும். அவன் இப்ப எங்க போனா? நான் இப்ப கண்ணை திறக்கும் போது அவன் என் முன்னாடி நிக்கணும். யாரு வேணும் செல்லம்? யார நீ ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருக்க? யாரையும் இல்ல. கைதி உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் என் கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லியே ஆகணும். யார தேடிக்கிட்டு இருக்க? இல்ல, நான் யாரையுமே தேடல. இங்க பாருடா செல்லம், இப்ப இந்த மொத்த சக்கராபுரியும் என் கையில இருக்கு. இப்ப இந்த மொத்த இடமும் ஏன் அதிகாரத்துக்குள்ள இருக்கு. இங்க யாரு என்ன செய்யறதா இருந்தாலும் என்னுடைய அனுமதி வேணும். யார தேடுற? சொல்லுடா செல்லம். சொல்ல மாட்டியா? சரி, நானே சொல்லட்டுமா? செருப்ப காவல் காக்கிற பங்காரியா தானே? ஆமாவா இல்லையா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.